வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருச்சி தாங்க. திருச்சி மலைக்கோட்டைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் பர்சனல் ஒர்க்குக்காக திருச்சி வந்தோம். அப்படியே பக்கத்தில் உச்சி பிள்ளையார் கோயில் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அங்கே போய் குழந்தைங்களை தூக்கிட்டு எங்களால் ஏற முடியலை. சரி நான் அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். சாட்டர்டேங்கிறதுனால ஸ்ரீரங்கநாதர் கோயிலை பார்க்கலான்ட்டு ஆசைப்பட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். குழந்தைங்களையும் காமிச்சு சாமியை கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பார்த்து கோபுரத்தை பார்த்தோன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பெரிய கோயிலாகவே இருந்துச்சு. சரி உள்ளர போய் எல்லாத்தையும் பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற வேடிக்கை பொருள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு உள்ளே என்ட்ரானா எல்லா கோபுரமுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு சிற்பமும் நல்லா இருந்துச்சுங்க. அதாவது இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரியாது. அங்கே கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 300-400 வருஷம் வந்து ஆச்சான். இது வந்து 300-400 வருஷமாகவே மொட்டை கோபுரமாக தான் இருந்திருக்குது. கடந்த 35 வருஷமாக தான் இந்த கோயிலுடைய கோபுரத்தையே முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் 95 வயது முதியவர் தான் இதை கட்டி முடிச்சிருக்கிறாரு. போய்கிட்டு இருக்கையிலேயே எலிஃபண்ட்டை பார்த்த பசங்க எலிஃபண்ட்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே போக ஆரம்பித்தோம். போனோடனே சாமியை தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு போனால் வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிக்கு வந்து கருட பகவானை வணங்கிட்டு உள்ளே போகணும். நாங்களும் அந்த கருட பகவானை வணங்கிட்டு உள்ளே போகலான்ட்டு கும்பிட்டோம். அங்கே போனால் கேமராலாம் நாட் அலோடுன்னு சொன்னாங்க. இந்த கோயிலை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். அதுக்காக வயதானவங்க, நடக்க முடியாதவங்களுக்கெல்லாம் கார் வசதி இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு டக்குனு சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளர போனோம். அங்கே போனால் 100 ரூபா டிக்கெட்டு, உங்கள்கிட்ட ஃப்ரீ டிக்கெட்டுன்னு இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரீ டிக்கெட்டை நோக்கி போனோங்க. பிள்ளைங்கள்லாம் உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அது பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போனால் 2-3 வருஷம் லைனு கீவு அதை தாண்டி தாங்க நாங்கள் பின்னாடி நின்னோம். டைம் ஆகுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் வந்தாச்சு. ஸ்ரீரங்கநாதர் பெருமாளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணணுங்க. அதாவது திருப்பதி போனால் திருப்பு முனையாகும். நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் நீங்கும், நல்லா சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வர்றோங்க. அதே மாதிரி தாங்க இந்த கோயிலுக்கு வந்தால் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய கோயில் இல்லைங்க, சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு போகிற கோயில்னு கூட சொல்லலாம். மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி எத்தனை பெருமாள் கோயிலுக்கு கதவு திறந்துருந்தாலும் சரிங்க, இந்த ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் திறக்கக்கூடிய கதவு மட்டும் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு நினச்சா இந்த கோயிலுக்கு மட்டும் வாங்க. இது சொர்க்க வாசல் கிடையாதுங்க, பரமபத வாசல்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா வைகுண்ட வாசல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பரமன் இருக்கும் இடம், இந்த பரந்தாமன் வாசம் செய்யும் இடம் கூட சொல்கிறாங்க. அதாவது சொர்க்கமும் வைகுண்டமும் வேறுன்னு சொல்கிறாங்க. சொர்க்கம் வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிடுமா, ஆனால் வைகுண்ட வாசல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காதான். சொர்க்கம் அப்படின்னாவே இன்னொரு பிறவி இருக்கிறதுன்னு கூட அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் வைகுண்ட வாசலுக்கு போயிட்டா அவங்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே நித்திய பூஜை செய்யக்கூடிய 2வது இந்து கோயில்னு கூட இது சொல்கிறாங்க. இங்கே தாங்க நடக்குதா நித்திய பூஜை, இங்கே தான் நடக்குதா 2வது கோயிலாக. இங்கே 4 கோபுரம் இருக்குங்க. எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. லாஸ்ட்டாக வந்து இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோபுரத்துக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி தனியாகவே இருக்குதுங்க. அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எங்களால் முடிஞ்சதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் எல்லாம் சின்ன கோயிலாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே ரெஸ்ட் எடுத்தோம். பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணாங்க. யானை மேலே ஏறி விளாண்டாங்க. அங்கிட்டு ஓடினாங்க, இங்கிட்டு ஓடினாங்க. எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அப்புறம் வந்து பின்னாடி வந்து ஒரு குளம் இருக்குது, சாமி குளம். அதையும் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் தீனி இதெல்லாமே போட்டுக்கிட்டு இருந்தோம், பொரியெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் தாங்க. இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னா நாட் அலோடு, எல்லாமே க்ளோஸ்டாக இருந்துச்சு. இந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளே போகலான்னு தாங்க ஆசைப்பட்டு வந்தோம். ஆனால் போக முடியலை. இங்கே எல்லாத்தையுமே சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு தூணில் ஒவ்வொன்றுமே குதிரையோடைய சிற்பம் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அதை பார்க்கையில் எல்லாருமே டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்திருந்தாங்க. ஆயிரங்கால் மண்டபத்தையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வரும் பொழுது அந்த ஐயர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வருங்கால அர்ச்சகர்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, உபதேசனம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை விட்டு கிளம்பிட்டோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் டைம் இந்த இடத்துக்கு வாங்க. ரங்கநாதருடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.